பொருந்திய அணிகளான பருத்தித்துறை யுனைடெட் மற்றும் சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தின் ஒரு அதிரடியான ஆட்டத்தை தற்பொழுது பார்ப்பதற்குள்ளும் அங்கே நாணய சுழற்சி நாணய சுழற்சியில் யுனைடெட் விளையாட்டு கழகத்தினர் வெற்றியீட்டி இருக்கின்றார்கள். எந்த டீம் அழைக்கின்றோம். அவருடைய சார்பில் யாராவது வரலாம். கையெழுத்தல் பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டியிலே MSA அணியினர் சார்பாக யாராவது வந்து பரிசை பெற்று செல்லலாம். வாங்க ரொம்ப போராடினாங்க. 2 பேர் வரலாம். வாங்க 2 பேரும் இல்லாட்டி 3 பேரும் வரலாம். பிரச்சனையே கிடையாது. ரொம்ப போராடினாங்க. என்னால கடைசி நேரத்துல கயிறு கைவிட்டுட்டேன். பெண்களுக்கு கயிறுந்தாலே பிரச்சனைதான். சரி, என்றாலும் 2வது இடத்துக்கு வந்த MSA அணியினருக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எங்க எல்லாரும் இருக்கிறாங்களா? எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் முகாஷ் அவர்களால் அந்த பரிசுகள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அமர்ந்த கபடி ஆட்டத்தின் சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தினர் ஒரு வீரரை பிடித்திருக்கிறார்கள். இந்த புள்ளிகளுடன் சென்ட் தாமஸ் அணியினர் 3 புள்ளிகளையும் பருத்தித்துறை அக்கி விளையாட்டு கழகத்தினர் எந்தவித புள்ளிகளையும் இதுவரை பெறவில்லை. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணியினரை நாம் அன்போடு அழைக்கின்றோம். மலாயன் சாண்டோ A அணியினரை அன்போடு அழைக்கின்றோம். பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டியிலே வெற்றி பெற்ற மலாயன் சாண்டோ A அணியினரை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க பரிசு வேணாமா? மலாயன் சாண்டோ A அணியினர் கையெழுத்தல் போட்டியிலே 1வது இடத்துக்கு வந்து வெற்றி பெற்ற அணியினர் அவர்களுக்கான ஸ்பிரைட்ஸ் வழங்குகின்ற ஒரு பரிசு பொதி, அதே போல வழங்குகின்ற ஒரு பணப்பரிசும் அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது. சிறப்பு பரிசாக பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு அது. எங்களுடைய மார்க்கெட்டிங் டைரக்டர் திரு ரோஹித் ஜெயசிங் அவர்களுடைய திருக்கரங்களால் அது வழங்கி வைக்கப்படுகிறது. இது ஆண்களுக்கான கையெழுத்தல் போட்டியிலே 2வது இடத்தை பெற்ற நியூட்டன் B அணியினரை நாம் அன்போடு அழைக்கின்றோம் பரிசை பெற்றுக் கொள்வதற்காக. பாருங்கள், நியூட்டன் B அணியினர் அவர்களுக்கான 2வது இடத்தை பெற்ற ஆண்களுக்கான கையெழுத்தல் போட்டியிலே இப்பொழுது வெற்றி பெற்ற அணியினர் மலாயன் சாண்டோ A அணியினர். மலாயன் சாண்டோ A அணியினரை நாம் அன்போடு அழைக்கின்றோம். கோகோகோலா நிறுவனத்தின் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் பிரசாந்த் அவர்களோட
திருக்கரங்களால் அது வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த பரிசு பொதி அதோடு அவர்களுக்கு ஒரு ரொக்க பணப்பரிசு காத்திருக்கிறது. இப்பொழுது கெபிரல் டிவியின் மார்க்கெட்டிங் மேனேஜர் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் திரு ரோஹித் ஜெயசிங் அவர்களுடைய திருக்கரங்களினால் அவர்களுக்கான ஒரு பணப்பரிசு ஒரு தொகையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கையெழுத்தல் போட்டியிலே வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கான பரிசு அது. நடைபெற்றுக் கொண்ட இந்த போட்டியில் அதிரடியான ஆரம்பத்தை காட்டியிருக்கின்றார்கள் சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தினர். இதுவரை நடந்த போட்டியில் 5 புள்ளிகளை சென்ட் தாமஸ் அணியினரும் 1 புள்ளிகளை மாத்திரம் ஐக்கிய விளையாட்டு கழக அணியினரும் பெற்றிருக்கிறார்கள். பருத்தி நகரின் புகழ் பூத்த இரு அணிகளும் இந்த போட்டியில் இறுதி போட்டியில் பங்கு பெற்றுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்ட் தாமஸ் அணியினர் 1 புள்ளிகளை தம்பசம் பெற்றுக் கொள்ள யுனைடெட் அணியின் ஒரு வீரர் சென்ட் தாமஸ் வீரர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஏழு புள்ளிகளை சென்ட் தாமஸ் அணியினரும் 1 புள்ளிகளை ஐக்கிய விளையாட்டு கழக அணியினர் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கையெழுத்தல் போட்டியிலே சிறப்பாக அவர்களுடைய அணியினர் தோல்வி அடைந்தாலும் சிறப்பாக தங்களுடைய திறமையை காட்டிய வீராங்கனைகள் 2 பேரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இணையான நியூட்டன் டி அணியின் சியாதரன் இணையான டி நியூட்டன் அணியின் சியாதரன் அதிரடியான ஆர்ப்பாட்டத்தில் தமிழினி நாம் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் தமிழினி. பி தமிழினி யங் கம்பல்ஸ் பி அணியில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய சிறந்த வீராங்கனை அந்த பரிசுகளை வழங்கி வைத்தார். கொக்கோகோலா நிறுவனத்தின் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் எஸ் பிரசாந்த் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தின் அனுஷன் 3 வீரர்களை தட்டி செல்ல இந்த 3 புள்ளிகளுடன் 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். கருத்துத்துறை சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தினர் இந்த போட்டியில் பங்கு பெற்ற சகல வீரர்களும் பாடசாலை மட்டுமல்லாது கழக மட்டத்திலும் தேசிய ரீதியில் தேசிய அணியில் பங்கு பெற்றிய வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேசிய வீரர்களை கொண்ட பருத்தி நகர் கபடி போட்டியில் தேசிய வீரர்களை தன்னகத்தை கொண்டது என்பது எமது மண்ணிற்கு பெருமை அளிக்கின்ற விடயமாக உள்ளது. அடுத்து சிறந்த தேநீர் தயாரித்தல் போட்டியிலே வெற்றி பெற்ற 2 பேருக்கான பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. அதிலே முதலாவதாக
சிறந்த தேநீரை தயாரித்த சிறந்த டீமேக்கி யார் என்று பார்த்தால் வசந்தராசா மாலினி. அவர்களுக்கான பரிசை வழங்கி வைப்பதற்காக மெலிபன் ஸ்பான்சர் எங்களுடைய மெலிபன் நிறுவனத்தின் ஏரியா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் புருஷோத் அவர்களையும் அதே போல ஏரியா சேல்ஸ் மேனேஜர் சுதர்சன் அவர்களையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். அந்த பரிசல்களை வழங்கி வைப்பதற்காக வசந்தராசா மாலினி அவர்கள் தான் டீ மேக்கிங்கில் சிறப்பாக சிறந்த தேநீரை தயாரித்தவர். அவருக்கான அடுத்தவர் அந்த பரிசுகளை வழங்கி வைத்த திரு புருஷோத் அதே போல திரு சுதர்சன் ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக ஏரியா சேல்ஸ் மேனேஜர்ஸ் நிக்சன் மற்றும் அண்டன் ஆகியோரையும் அன்போடு அடுத்து பொங்கல் அதே போல கோல போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது மெல்பர்ன் நிறுவனத்தின் ஏரியா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் புருஷோத் அதே போல மெல்பர்ன் டீ அண்ட் மில்க் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் சுதர்சன் இருவரையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். கோலம் மற்றும் பொங்கல் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நடைபெற்றுக் கொண்ட போட்டியில் 28 புள்ளிகளை செந்தமஸ் அணியினரும் 3 புள்ளிகளை ஐக்கிய விளையாட்டுக் கழக அணியினரும் பெற்றிருக்கிறார்கள். பருத்தி நகரின் புகழ்பெற்ற அணிகளான பருத்தித்துறை செந்தமஸ் விளையாட்டுக் கழகம், பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகம் என்பன இந்த கேபிட்டல் தைப்பொங்கல் திருவிழாவில் இறுதி சுற்றில் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சிறந்த பொங்கல் சுவையான பொங்கல் யார் அப்படின்னு பார்த்தா சிறந்த பொங்கல் சுவையான பொங்கல் யார் அப்படின்னு பார்த்தா ஓகே
மூன்றாவது இடம் எஸ் மோகனராணி கரவட்டி. எஸ் மோகனராணி சிறந்த பொங்கல் மூன்றாம் இடம். எஸ் மோகனராணி சிறந்த பொங்கல் மூன்றாம் இடம். தயவு செய்து பேரை சொன்னதை உடனடியாக வேகமாக வர வேண்டும். எஸ் மோகனராணி பொங்கல் மூன்றாம் இடம். எஸ் மோகனராணி. இரண்டாம் இடம் எஸ் தயாளினி. எஸ் தயாளினி சிறந்த பொங்கல் இரண்டாம் இடம். முதலாம் இடம் வி சோபிதா. வி சோபிதா. மூன்றாம் இடம் எஸ் மோகனராணி. மலிபன் நிறுவனம் வழங்குகின்ற சிறப்பு பரிசு மூன்றாம் இடத்துக்கான பரிசு வருகிறது. சிறந்த பொங்கல் இரண்டாம் இடம் எஸ் தயாளினி. இரண்டாம் இடம் எஸ் தயாளினி. அடுத்து கோலம் போட்டியில் பங்கு பெற்றவர்களை பெறலாம். சும்மா நிக்காத ஆள் தோய கொதுக்குள்ள முதலாம் இடம் வி சோபிதா. கோல போட்டியில் முதலாம் இடம் சோபிதா. அடுத்து இதுவரை சென்ட் தாமஸ் அணியினர் 33 புள்ளிகளையும் ஐக்கிய விளையாட்டுகள் அணியினர் 3 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மூன்றாம் இடம் தனீஸ்வரன் அம்சா. தனீஸ்வரன் அம்சா. இரண்டாம் இடம் ஜே விஷா. பாபாக்கி ஐக்கிய விளையாட்டு கழகத்தின் அனுஜன் 3 வீரர்களை தட்டி செல்ல ஜே விஷால். இரண்டாம் இடம் கோல போட்டியில் இரண்டாம் இடம் ஜே விஷால். 7 புள்ளிகளை ஐக்கிய விளையாட்டு கழகத்தினரும் 33 புள்ளிகளை சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தினரும் பெற்றிருக்கிறார்கள். இருப்பது 3 நிமிடங்கள் மாத்திரமே. முதலாம் இடம் கோல போட்டியில் ஜெயராஜசிங்கம் பிரதீஷன். ஜெயராஜசிங்கம் பிரதீஷன். அந்த பரிசுகளை வழங்கி வைத்த ஏரியா சேல்ஸ் மேனேஜர் திரு சுதர்சன் மற்றும் ஏரியா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் புருஷோத் ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த கோல போட்டியிலே 4ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டவர் அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. கோல போட்டியிலே 4ஆம் இடம் சசிகுமார் அபிநயா. சசிகுமார் அபிநயாவுக்கும் ஒரு சிறப்பு ஆங்கில பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. எங்களுடைய மாவட்ட டிரெக்டர் ஜெயசிங் அவர்களுடைய
கரங்களால் அந்த பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. கேபிள் டிவியின் மாபெரும் திரு கோவிந்த ஜெயசிங்க அவர்களுடைய கரங்களால் இந்த போட்டியில் சென்ட் தாமஸ் அணியினர் 40 புள்ளிகளையும் 41 புள்ளிகளையும் ஐக்கிய விளையாட்டு கழகத்தினர் 10 புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த போட்டியில் பங்கு பெற்ற வீரர்களில் தர்கத்துறை ஐக்கிய விளையாட்டு கழகத்தின் அனுஷ்டன் மற்றும் ஜெகன் ஆகியோரும், தர்கத்துறை சென்ட் தாமஸ் விளையாட்டு கழகத்தின் அனுஷ்டன் மற்றும் அஜித் ஆகியோரும், சாந்தன் ஆகியோரும் இறுதியாக நடத்தப்பட்ட தேசிய ரீதியில் தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு மரம் ஏறுதல், வீஸ் மரம் ஏறுதல் போட்டியிலே பங்கு பற்றிய வீரர்களுக்கான பரிசு அடுத்து வழங்கி வைக்கப்படுகிறது. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசை முதலில் அதிலே விரிஸ்தம்பம் வருவதிலே ஒரு குழுவாக செயற்பட்டார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜே சாகித்யன், ஜே சாகித்யன், மானா சாருஜன், பரிசுகளை வழங்கி